தங்கலான் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற இடத்துலையுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் டிமாண்டி காலனி 2, அது இல்லாமல் மற்ற மொழிகளில் பெரிய படங்கள், உதாரணத்துக்கு ஸ்ட்ரீ 2 அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பெரிய அளவில் புக் பண்ணப்பட்டிருக்கு, பெரிய அளவில் நம்பரை கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் ஐஸ்மார்ட் சங்கர், அதாவது டபுள் ஐஸ்மார்ட் அந்த படத்துக்கு பேர். அதோட பார்ட் 2, அதாவது ஐஸ்மார்ட் சங்கரோட செகண்ட் பார்ட் டபுள் ஐஸ்மார்ட், அந்த படத்துக்குமே ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில். ஸோ இது இல்லாமல் ராயன் திரைப்படம் நேற்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுடைய ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை ரொம்ப கம்மியான சில பேர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. மனசெல்லாம் நீதானே. ஆமாங்க, மனசெல்லாம் அப்படிங்கிற படத்தில் நீ தூங்கும் நேரத்தில் அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம ஹிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் வச்சோன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய நிறையா படங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உதாரணத்துக்கு அள்ளி தந்த வானம்லாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட அள்ளி தந்த வானம்லையுமே அப்படி சிமிலராக இருக்கக்கூடிய ஃப்ரேம்லாம் இருக்கும். ஸோ மனசெல்லாம் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர். லாக் அப்படிங்கிறத அவர் பேர் தெரில. அப்புறம் சாய்குமார், அப்புறம் ஜெயதேவ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூரில் இருந்து, ஷர்வின், அப்புறம் குகன்ராஜ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 15 என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நம்ம பார்த்துருவோம். அதாவது எந்தெந்த லாங்குவேஜில் என்னென்ன படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வசூலை பார்த்துருவோம். டெட்பூல் அண்ட் வால்வரைன் டே 18 கலெக்ஷன் இந்தியாவில் 1,55,00,000, வேர்ல்டு வைடு $6 மில்லியன். ஸோ டோட்டலாக இந்த படம் இந்தியா முழுக்க 156,71,00,000, வேர்ல்டு வைடு 1.035 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 பில்லியனை கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி இந்த படம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹிந்தியில் நம்ம ஆல்ரெடி எல்லா படத்தையும் பார்த்துட்டோம். அதனால் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் வசூல்லாம் கம்மியாகிடுச்சு, சில படங்கள் டிசாஸ்டராகவே ஆகிடுச்சு. ஸோ இப்போது 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போகிற ஸ்ட்ரீ 2, ஸோ அது பார்க்குறதுக்கு போஸ்டர்லேருந்து பயங்கர ஹாரராக ஃபேண்டஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான புக் ஆகிருக்குங்க இந்தியாவில். இதுவரையும் இந்தியாவில், அதாவது ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 சேர்த்து இந்தியாவில் 11 கோடிக்கு மேலே இந்த படம் டே 1 புக் ஆகிருக்கு. 11,05,00,000, வேர்ல்டு வைடு 12,25,00,000. ஸோ அப்புறம் கமிட்டி குரோலோ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், அந்த படம் டே 4 ஆந்திரா தெலுங்கானாவில் 97,00,000, வேர்ல்டு வைடு 1,10,00,000. ஸோ டோட்டலாக 5,61,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 6,68,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அப்புறம் தெலுங்கில் 9 முராரி அப்படிங்கிற நம்ம மகேஷ் பாபு அவர்களோட திரைப்படம் ரிலீஸ் ஆகிருந்தது, ரீரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அதோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 7,20,00,000, வேர்ல்டு வைடு 8,55,00,000 இந்த படம் இதுவரையும் 4 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டபுள் ஐஸ்மார்ட், ஸோ அந்த படத்தோட ப்ரீசேல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 61,00,000, வேர்ல்டு வைடு 95,00,000. ஸோ ஃபுல்லாக இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு தோல்வி படமாக இருந்தாலுமே இந்த படத்தோட டேரக்டர் பூரி ஜெகநாத். அதனால் இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் ஹிட்டு. இந்த ஹீரோவோட முன்னாடி படம் தான் ஸ்கண்டா தான் நம்மளை வச்சு செஞ்சுது. ஸோ இருந்தாலும் இந்த படம் ஒரு பெரிய அளவில் பேசப்படும், பெரிய அளவில் ஹிட் ஆகப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் மிஸ்டர் பச்சான் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம், நம்ம ரவிதேஜா அவர்களோட படம். அந்த படம் ப்ரீசேவில், அதாவது ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 1,27,00,000, வேர்ல்டு வைடு 1,85,00,000. ஸோ இதெல்லாம் தெலுங்கு திரைப்படங்கள். இப்போ கன்னடாவில் பார்த்திங்க அப்படின்னா பீமா அப்படிங்கிற திரைப்படம் 4வது நாள் வசூல். கர்நாடகாவில் 1,94,00,000, வேர்ல்டு வைடு 2,07,00,000. ஸோ டோட்டலாக 14,89,00,000 கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 16,47,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் பேச்சி திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5,00,000, வேர்ல்டு வைடு 6,00,000, 1,22,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,39,00,000. கிட்டத்தட்ட இதே வசூல் தான் மின்மினி டே 4. தமிழ்நாட்டில் 5,00,000, வேர்ல்டு வைடு 6,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 33,00,000, வேர்ல்டு வைடு 39,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படத்தோட 18வது நாள் வசூல்
தமிழ்நாட்டில் 94 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், ஆந்திர தெலுங்கானாவில் 15 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 1,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே பெரிய கலெக்ஷன் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறதுக்கு கம்மியான நம்பர்ஸ் மாதிரி தெரிஞ்சாலுமே இப்போ தமிழ்நாடு இல்லாமல் மற்ற இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து 65 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸ்லாம் சேர்த்து. பெரிய விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 72,56,00,000, கர்நாடகாவில் 10,83,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 14,79,00,000, கேரளாவில் 5,27,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,15,00,000, ஓவர்சீஸில் 41,95,00,000, வேர்ல்டு வைடு 148,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த படம் 150 கோடியை கடந்துரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ராயன் வந்து தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இதுதான் ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் 2024. என்னென்னா மஞ்சுமல் பாய்ஸு, அரண்மனை 4, ஸோ இதெல்லாம் இருந்தது. இதை ரொம்ப மாதம் கழித்து பிரேக் பண்ணியிருக்கு ஒரு தமிழ் படம். அப்புறம் அந்தகன் திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 54 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 73 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் 3,42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 54 லட்சம், ஓவர்சீஸில் 81 லட்சம், வேர்ல்டு வைடு 4,77,00,000. ஸோ நான் வந்து இந்த ட்ரேட் வட்டாரங்களில் விசாரிக்கும் போது ரொம்ப நாள் ஹிட்டே கொடுக்காத ஒரு ஹீரோ மறுபடியும் கம்பேக் வந்து இது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரியே வந்து நல்ல திரைப்படங்கள்லாம் பிரசாந்த் நடித்தார்னா அவரோட மார்க்கெட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டாப் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஸோ அதுக்கு அவர் தொடர்ந்து நிறையா படங்கள், நல்ல கதையெல்லாம் சூஸ் பண்ணி நடிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த படத்தில் வந்து பெருசாக ஆக்ஷன் அது இதுன்னு இல்லை. ஒரு சீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிம்ரன் கிட்டே அப்படி அடி வாங்குவாங்க. ஸோ அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்காரு நம்ம பிரசாந்த். உண்மையிலே அவருக்கு கண்ணு தெரியாதோ அப்படிங்கிற அளவுக்குலாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் டிமாண்டி காலனி, தங்கலான் இந்த 2 படங்களோட ப்ரீசேல் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்டி காலனி 2 தமிழ்நாட்டில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 61 லட்சம். ஸோ ஒரு நல்ல புக்கிங் போய்கிட்டு இருக்குது டிமாண்டி காலனி 2 பொறுத்தவரையும். தங்கலான் வந்து தமிழ்நாட்டில் 3,17,00,000 வந்து புக் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் டிக்கெட்டு இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 48 லட்சம், ஓவர்சீஸில் 95 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. டோட்டலாக 4,60,00,000. ஸோ எனக்கு தெரிஞ்சு டே 1 வந்து ஒரு பெரிய நம்பரை வந்து ரீசெண்டாக விக்ரம் அவர்களோட திரைப்படம் பெருசாக போகலை. இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்கள் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஸோ இதில் முதல்ல ஹிந்தி பார்த்திங்க அப்படின்னா கேல் மெயின், வேதா, அப்புறம் ஸ்ட்ரீட் 2 இந்த 3 படங்களும் ரிலீஸ் ஆகுது. கேல் மெயின் அப்படிங்கிறது அக்ஷய்குமார், ஃபர்தீன் கான், தப்சி பண்ணு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி இருக்குது. அப்புறம் வேதா அது வந்து நம்ம ஜான் ஆப்ரஹாம், அப்புறம் வந்து தமன்னா கூட அந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் 2 அதுலேயுமே தமன்னா ஒரு ரோல் பண்ணுறாங்க. அப்புறமா முக்கியமாக அதில் ஸ்ரத்தா கபூர், வருண் தவான், ராஜ்குமார் ராவ் இப்போ வந்து ஸ்ரீகாந்த்லாம் கொடுத்து ஹிட் பண்ணவர். இந்த வருஷமே 3வது ஹிட்டாக இது அமையும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரீட் 2 ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது, நல்ல புக்கிங் ஆகிருக்கு. தமிழில் பார்த்திங்க அப்படின்னா தங்கலான், டிமாண்டி காலனி 2, ஃப்ரீடம், ரகுதாத்தா. இதில் ஃப்ரீடம் மட்டும் டவுட்டு, இன்னும் புக்கிங் ஓப்பன் ஆகலை. நாளைக்கு ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 14th மேபி இது ரிலீஸ் ஆகாமலையும் போகலாம். ஸோ தமிழை பொறுத்தவரையும் தங்கலான், டிமாண்டி காலனி 2, ரகுதாத்தா. ஸோ ரகுதாத்தா அப்படிங்கிறது நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களோட படம். தங்கலான் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு. அப்புறம் தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஐ ஸ்மார்ட், அப்புறம் இந்த மிஸ்டர் பச்சன் அப்படிங்கிற படம், ரவிதேஜா படமும் நம்ம ராம் போத்தினேனி படமும் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மலையாளமில் நுணக்குழி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜீத்து ஜோசப் அவர்கள் தான் டைரக்ஷன். ஸோ இந்த படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த படங்கள்லாம் நாளைக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது 15ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் எப்படி வசூல் போகுது, அதுக்கு முன்னாடி இந்த படங்களுக்கெல்லாம் எப்படி வந்து அட்வான்ஸ் புக்கிங் போகுது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த படம் பார்க்குறதுக்கு, அதாவது தமிழ் லாங்குவேஜ் இல்லாமல் வேறு எந்த லாங்குவேஜில் எந்த படம் பார்க்குறதுக்காக ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.